ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து என்னோட சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மொதல் டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கிச்சன்லேருந்து ரூம்லேருந்து ஹால் வரைக்கும் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு ஹேங்கரும் இந்த மாதிரி வளையல் வந்து எடுத்துருக்குங்க. சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. ஸோ இது நான் சின்ன பசங்களுக்கு எதுக்கு எடுத்துருக்கேன்னா, மல்டி பர்பஸ்க்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த வளையல் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஆர்டராக அடுக்கி வச்சுட்டு, ஒவ்வொரு வளையலுக்கும் இந்த மாதிரி நடுவு பகுதியில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. ஸோ இப்போ இதை வந்து கிச்சன் ரூமில் இந்த மாதிரி ஒரு இடத்த இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா, இதில் வந்து நிறைய பொருட்கள் நம்ம வச்சுருக்கலாம். மெயின் பார்த்திங்கன்னா சமைக்கக்கூடிய இந்த கரண்டி. ஸோ இது எல்லாமே வந்து அடுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள், அதாவது மத்து, அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுற ஒரு சில ப்ரஷஸ்லாம் இருக்கணும். அதாவது ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கிற பொருட்களாமே வந்து நீங்கள் மாட்டுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பொருட்கள் மாட்டி வைக்க முடியலன்னா இந்த மாதிரி அழகாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா வேணும் போது சட்டை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், கொஞ்சம் பெரிய பெரிய வளையலாக எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே வந்து ஹேங்கரில் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கயிறு போட்டுக்குங்க. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் நம்ம சல்வாருக்கு யூஸ் பண்ணுற ஷால் ஆகட்டும், ஹிஜாப் ஷால் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து மாட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது வேணும் போது நம்மள அழகாக எடுத்துக்கலாம். எங்கேயுமே வந்து குப்பை மாதிரி அடைஞ்சிருக்காது, நல்ல நீட்னஸாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வளையல் மாதிரி பண்ணோம் பார்த்தீங்களா, கிச்சன் ரூமில் மாட்டுற மாதிரி, அதுலேயுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் அழகாக மாட்டி கொடி வச்சுக்கலாம். நிறைய ஷால்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி அழகாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா வேணும் போது கரெக்டாக நம்ம எடுத்து போடுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, மழை காலத்தில் வந்து சாக்ஸ்லாம் வந்து காய வைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஹேங்கரில் மாட்டிட்டு அழகாக தனித்தனியாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ 2 சாக்ஸ் இருக்கிற பட்சத்தில் ஒரு பின்னு ஒன்று குத்திட்டு 2 சாக்ஸுமே ஒரே வழியில் இந்த மாதிரி போட்டுட்டுனா அழகாக வந்து நம்ம காய வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கரண்டி எல்லாமே வந்து இதில் போட்டுறதுக்கு கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம வீட்டில் இந்த மாதிரி தண்ணி கேன்லாம் இருக்கும், உடஞ்சிருக்கும், பழசாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நிறைய பேர் வந்து செடிகளுக்கெலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செடிக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் பண்ணுறனால உங்கள் வீடு க்ளீனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கங்கே பொருள்களை வந்து சிதறி கிடக்காது. ஸோ மேல் போர்ஷன் மொத்தம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பழைய நைட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து உள் சைடு இந்த மாதிரி நான் இப்போ வீடியோவில் கட்டுற பாருங்கள், உள் சைடு அதாவது முனைப்பகுதியில் கட்டிக்கணும். கழுத்து பகுதியில் கட்டி விட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி கேனுக்குள்ளே போட்டு உள் சைடாக போடணும். இது அதுக்கப்புறம் உள்ளே போட்டதுக்கப்புறம் வெளி சைடு எடுத்து விட்டிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம மாதத்துக்கு வாங்கக்கூடிய மளிகை சாமான் பொருட்கள், ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நீங்கள் தனியாக அதாவது நிறைய பொருட்கள்லாம் வந்து ஒரே பாக்ஸில் வந்து வைக்க முடியாது. அதுக்குன்னு பெரிய பாக்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த கேன் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கனால அழகாக வந்து இதுலேயுமே வந்து எல்லா பொருட்களுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அழகாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேலே வந்து ஒரு தட்டு இருந்தால் கூடி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேலே வந்து மூடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தட்டோ இல்லைனா கார்ட்போர்ட் அட்டையோ கட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்க்கு நீங்கள் அழகாக இதை வந்து மூட்டி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன பசங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த குட்டி குட்டி சாமான்கள், இந்த சொப்பு சாமான்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே சிதறி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து போட்டு வைக்கிறதுக்கு நம்ம இதை வந்து அழகாக வந்து பேஸ்கெட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா பிள்ளைங்க வந்து அழகாக அவங்களே வந்து எடுத்து போட சொன்னால் அழகாக வந்து எடுத்து போட்டுருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம கிச்சனுக்குமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக ஆக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் அடுக்கி வைக்கிறதுக்காகட்டும், இல்லைனா பாத்திரம் கழுகுறதுக்காகட்டும், நிறைய பாத்திரம்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து இதில் நம்ம போடுறதுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணக்கூடிய லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஸோ இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம வாங்கி வைப்போம். ஸோ அதுமாரி வாங்கி வைக்கிற பட்சத்தில் நம்ம அங்கங்கே அடுக்கி வைக்காமல் அழகாக இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டோன்னா வேணும் போது எடுத்துக்கலாம். ஸோ கிச்சனில் பிளேட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி அடுக்கிட்டு, அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உள்ளுக்கு அழகாக வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் நான் உள்ளுக்குள்ளே வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் பாத்திரங்கள் கூடி எக்ஸ்ட்ரா இருக்க பாத்திரமாகட்டும், இல்லைனா கழுகி வைக்கக்கூடிய பாத்திரமாகட்டும், ஸோ இந்த மாதிரி உள்ளே அழகாக அடுக்கி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கரண்டி எல்லாமே வந்து ஒன்ஸ் நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு வளையல் வந்து நம்ம பண்ணோம்ல,
ஒவ்வொரு வளையலுக்கும் நடுவில் இந்த மாதிரி கயிறு கட்டி விட்டோம்ல, ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரி அதாவது வெளிப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு 2 சைடு 2 பின் போட்டு நீங்கள் குத்தி விட்டதுக்கப்புறம் வந்து அழகாக இந்த ஹோல்ஸ்லையுமே வந்து கரண்டிங்கெல்லாம் வந்து மாட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கிச்சனில் வைக்கிறதுக்கு பாத்திரம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா அழகாக இதை வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பாக உங்களுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரிவ்யூஸ் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தட்டு இந்த மாதிரி கரண்டி எல்லாம் வச்சோம். இப்போ எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய அதாவது குண்டான்களாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதுவுமே வந்து இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் அதாவது அரிசியெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம், ரேஷன் அரிசியெல்லாம். ஸோ அது எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கும். அதாவது நம்ம ரேஷன் அரிசி ஆகட்டும், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி ஆகட்டும், ஸோ அது எல்லாமே வைக்கிறதுக்கு கூட இதை வந்து அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் லேண்ட்ரி பேஸ்கெட் இல்லாத பட்சத்தில் இதை வந்து நம்ம லேண்ட்ரி பேஸ்கெட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் வந்து மேலே கூட நீங்கள் அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கங்கே பொருளுங்கள் வந்து சிதறியும் கிடக்காது. துணியுமே வந்து அங்கங்கே வந்து நம்ம எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஒரு பொருளை வச்சு அதாவது உடஞ்ச இந்த கேனை வச்சு நிறைய ரீயூஸ் ஐடியா நம்ம இதில் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஹேங்கர் தான் எடுக்குதுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த பேஸ்ட்டு பேக்கெட்டை வந்து தூக்கி போடாமல் இல்லை வந்து நம்ம ஒரு குட்டி குட்டி ரப்பர் பேண்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த குக்கியோட கழுத்து பகுதியில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா எல்லா ஹேங்கருமே இந்த மாதிரி மாட்டிக்கலாம். ஸோ இதில் வந்து புடவைங்க, சுடிதாரு இதெல்லாமே வந்து நம்ம பீரோவில் நிறைய துணி வைக்க முடியாத இடத்துல இந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக மாட்டி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய வந்து இடம் வந்து சேவ் ஆகும். பாருங்கள், சூப்பராக வந்து ஒரே இடத்துல எத்தனை ஹேங்கர் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ கழுத்து பகுதியில் மட்டும் நீங்கள் டூத் பேஸ்ட்டோட இதை வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வளையமாக கிடைக்கும். அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரப்பர் பேண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம பெட்ரூம் ஆகட்டும் இல்லை வந்து ஹால் ஆகட்டும், ஸோ நம்ம போடக்கூடிய மேட்டை பார்த்திங்கன்னா ஒரு சில டைல்ஸ்க்கு வந்து வழுக்கி வழுக்கி போகும். ஸோ இந்த மாதிரி வழுக்கிற பட்சத்தில் நீங்கள் எப்பொழுதுமே வந்து மேட்டெல்லாம் போடுறீங்க அப்படின்னா மேட்டுக்கு கீழே கொஞ்சமாக வந்து டபுள் டேப், இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி டபுள் டேப்பை 4 சைடுமே போட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து அந்த மேட் வந்து இங்கேக்கும் அங்கேக்கும் நகராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நீங்கள் திருப்பி விட்டுட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்க இருக்க வீட்டிலலாம் வந்து ஓடிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வழுக்கி விட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா வழுக்கும் வழுக்காது. அடுத்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். நான் வந்து ஆன்லைனில் 2 ஜார் வாங்கியிருந்தேன். ரொம்பவும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ வேணுன்றவங்க நான் லிங்க் கொடுக்குறேன், ப்ராடக்ட் லிங்க் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ பேக்கிங்குமே நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. பாருங்கள், மேலே தர்மாக்கோல்லாம் வச்சுட்டு அழகாக உள்ளே அந்த மூடி நான் வந்து உடஞ்சி வந்திருக்குமோன்னு சொல்லி கொஞ்சம் பயந்தேன். பட் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இல்லை சூப்பராக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாகவும் நல்லா அழகாகவும் இருந்துச்சு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் வருது, 2 செட் ஆஃப் வருது, 4 செட் ஆஃப் கூட வருது. அது இல்லாமல் கீழே வந்து பிளேட்டோடமே வருது. உங்களுக்கு எது வேணுமோ அது வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கங்க. பாருங்கள், அழகாக இருக்குது கிச்சனில் வச்சதுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.